முதல் T20 போட்டியிலே தரமான சம்பவத்தை பண்ணி தான் யார் அப்படின்னு ஸ்ரீலங்கா அன்றைக்கி வைபவ் சூரியவன்சி காமிச்சிருக்காருங்க. எதிர்பார்க்கவே இல்லை இந்த மாதிரி ஒரு சம்பவத்தை வைபவ் சூரியவன்சி பண்ணுவார் அப்படின்ட்டு. அதுவும் முதல் T20 போட்டியில் இப்படி ஒரு சம்பவமாக அப்படிங்கிற மாதிரி ஒரு தரமான சம்பவத்தை பண்ணியிருக்காரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒரே ஓவரில் 6 சிக்ஸர் அடித்து மிகப்பெரிய ரெக்கார்டை வந்து பதிவு பண்ணியிருக்காரு. ஸோ வந்து பாதி மேட்ச்லேயே பார்த்தீங்கன்னா ஸோ மிகப்பெரிய லெவலில் ஸ்ரீலங்கா டீம் வந்து சண்டைக்கு வந்துட்டாங்க. அது என்ன நடந்துச்சு, ஸோ ஏன் இப்படி வந்து நடந்துச்சு அப்படிங்கிறத தெளிவாக பார்த்துலாம். கொஞ்சம் கூட வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்கள். நான் சொல்ல வர கருத்து தெரியவே புரியும். நம்ம சேனல் கட்சி புதுசாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி பண்ணுறீங்க அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் ஐகான் உடனே நோட்டீஸ் வரும். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நிறைய பேர் லைக் பண்ணாமல் பார்த்துட்டீங்க, லைக் பண்ணிட்டு பாருங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்குமே எனக்கு மிகப்பெரிய மோட்டிவேஷன். ஸோ லைக் பண்ணிட்டு பாருங்க. ஸோ இந்தியா ஸ்ரீலங்கா மேட்ச் பார்த்தீங்கன்னா அதாவது 15ஆம் தேதி வந்து முதல் டெஸ்ட் மேட்ச் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க, விளையாட போகிறாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு போட்டியில் இந்தியா எப்படி விளையாட போகுது அப்படிங்கிறத ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வியே. இதுக்கு முன்னாடி இந்தியா மிகப்பெரிய லெவலில் ஜிம்பாப்வே தோக்கடிச்சிட்டு வந்திருப்பாங்க. அதுக்கு முன்னாடி இந்தியா இங்கிலாந்துக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய ஒரு தோல்வியிலிருந்து வந்து அதுக்கப்புறம் இந்தியா ஜிம்பாப்வேக்கு எதிராக ஒரு வெற்றியை வந்து பதிவு பண்ணியிருப்பாங்க. இப்போது அதை முடிஞ்ச கையோடு அடுத்து ஸ்ரீலங்கா தான் கிளம்பி இறங்க போகிறோம். ஸ்ரீலங்காவில் முதல்ல டெஸ்ட் மேட்ச் ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் தான் T20 போட்டி வந்து இந்தியா விளையாட போகிறாங்க. இப்போ எப்படி ஒரு T20 ஆரம்பிச்சதுன்னு கேட்டிங்கன்னா இந்தியாவோட ஏ டீமும் ஸ்ரீலங்காவோட ஏ டீமும் சேர்ந்து முதல் T20 போட்டி விளையாண்டாங்க. சும்மா பார்த்தீங்கன்னா அதாவது பயிற்சி போட்டி மாதிரி வந்து விளையாண்டுறாங்க. இந்த பயிற்சி போட்டியிலாம் இப்படி ஒரு சம்பவம் நிகழ இருக்கு. இந்த மாதிரி ஒரு சம்பவத்தை பயிற்சி போட்டியில் யாருமே வந்து பார்த்துருக்க மாட்டீங்க. பெருசாக பயிற்சி போட்டி இப்போ தான் வந்து ஸ்கோர் வந்து வெளியே லைவாக தெரியாது. சின்ன ஒரு பேப்பர்லாம் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. அதே போல் தான் இன்றைக்கி வந்து பண்ணியிருந்தாங்க. இந்த போட்டியில் வைபவ் சூரியவன்சி பண்ண சம்பவம் தான் இப்போது மிகப்பெரிய லெவலில் உலகம் முழுக்க வந்து பேசப்பட்டுட்டு இருக்கு. ஏன்னா பயிற்சி போட்டியில் இந்த மாதிரி ஒரு அடியை வந்து யாருமே பார்த்துருக்க மாட்டீங்க. அதுவுமே பத்திரானாவை போட்டு பிளந்திருக்காருங்க. ஸோ ஒரே ஓவரில் பத்திரானாவை 6 சிக்ஸர் அடிச்சிருக்காரு. முதல்ல டாஸ் வெற்றி பெற்ற இந்திய அணி பேட்டிங் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ பேட்டிங்னாலே தெரிஞ்சிருக்கும் வைபவ் சூரியவன்சி மற்றும் நம்மளோட அபிஷேக் சர்மா தான் கிளம்பி இறங்குவாங்க. ஏ டீம்னால ஸோ இந்தியாவோட ஜூனியர் பிளேயர்ஸ் மட்டும்தான் போயிருந்தாங்க. ஸோ பெருசாக ஸ்டேஸ் யாரெல்லாம் போகலை. அபிஷேக் சர்மா மற்றும் நம்மளோட வைபவ் சூரியவன்சி வந்து கிளம்பி இறங்கியிருந்தாங்க. ஸோ இந்த ஒரு காம்பினேஷன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ரெண்டுமே லெஃப்ட்டு கண்டிப்பாக அதிரடியாக தான் விளையாடுவாங்க ரெண்டு பேருமே அப்படின்னு தெரியும். ரீசெண்டாக கூட அபிஷேக் சர்மா இரட்டை சதம் வந்து அடிச்சிருப்பாருங்க. ஸோ வெறும் 81 பாலில் 233 ரன்களை விளாசியிருப்பார். செம்ம அதிரடியாக விளையாண்டுட்டு இப்போ அதே ஒரு ஃபார்மோட இன்னைக்கு விளையாண்டுருக்காருங்க. அவரும் பார்த்தீங்கன்னா ஸோ இன்றைக்கி அதிரடியாக விளையாடுவார்னு பார்த்தா அவர் கொஞ்சம் வந்து இன்றைக்கி பொறுமையாக விளையாண்டுருக்காரு. நான் இன்றைக்கி அடிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வைபவ் சூரியவன்சி முதல் பந்திலிருந்து அடி நொறுக்கிட்டாருங்க. முக்கியமாக பவர் பிளேயரோட கடைசி ஓவர் தான் நம்மளோட பத்திரனா வந்து உள்ளே வராரு. ஏன்னா வந்து அந்த கடந்த 5 ஓவராகவே செம்மையாக இந்தியா அடிச்சாங்க. அதனால் கடைசி ஓவர் வச்சு சான்ஸ் எடுத்து பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சரி நீ போடு விக்கெட் எடுத்து கொடு அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஆனால் அங்கே தான் வந்து மிகப்பெரிய ட்விஸ்ட் என்னன்னா அவரை போட்ட 6 பாலுமே சிக்ஸராக போயிருக்கு. சிக்ஸர் மட்டும் போகலுங்க, அந்த ஓவரில் 2 நோ பால் வர போட்டிருக்காரு. அதுதான் மிகப்பெரிய ஒரு கவலைக்கிடம். அந்த 2 பாலுமே சிக்ஸர் போட்டு அந்த ஓவரில் கிட்டத்தட்ட 9 சிக்ஸர் 8 சிக்ஸர் அடிச்சிருக்காங்க. மொத்தமாக 8 சிக்ஸர் அடிச்சிருக்காரு. இதில் என்ன ட்விஸ்ட்னா இந்த ஓவரில் ரன் போயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து பத்திரானா வந்து மேட்ச்சில் இருக்க மாட்டார், அது பவுலிங் போட வரமாட்டார் அப்படின்னு எதிர்பார்த்தா அங்கே தான் ட்விஸ்ட்டே. திருப்பி வந்து பத்திரானா பவுலிங் போகிறாரு. திருப்பியும் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ஒரு 3 சிக்ஸாக போகிறாரு. அங்கேயே பார்த்தீங்கன்னா பத்திரானாவே கிழிச்சு விட்டாருங்க. எதிர்பாராத விதமாக 176க்கு பார்த்தீங்கன்னா வைபவ் சூரியவன்சி அவுட் ஆகிறாரு. அதன் பிறகு திலக் இறங்குறாரு. அபிஷேக் சர்மாவும் செஞ்சுரி வந்து பதிவு பண்ணுறாரு. இப்படியே மேட்ச் போயிட்டுருக்கு. திலக் வர்மாவும் அவரோட 50 போகிறாரு. இப்படி 50 போட்டு ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 376 அடிக்கிறாங்க. என்ன ப்ரோ இவ்வளோ ஸ்கோரான்னு கேட்டிங்கன்னா T20 போட்டியில் இது வந்து மிகப்பெரிய ஒரு ஸ்கோர் தான். இம்பாசிபிளாக பார்த்தீங்கன்னா 6 or 4 அடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ வந்து ரொம்ப மோசமாக பார்த்தா ஸ்ரீலங்கா பவுலிங் போட்டாங்க. பின்னாடி சேஸ் பண்ண வந்து ஸ்ரீலங்கா டீம் எப்படியுமே சேஸ் பண்ண மாட்டாங்க அப்படின்னு தெரியும். கொஞ்சம் வந்து ட்ரை பண்ணி பார்த்தாங்க, இருந்தாலும் முடியல. ஸோ வந்து 250 மட்டும் அடிக்க முடிஞ்சுது. இந்தியா கிட்டத்தட்ட 100 ரன் வித்தியாசத்தில் ஒரு அபார வெற்றியை வந்து பதிவு பண்ணுறாங்க. இதில் என்ன கதை அப்படின்னா வைபவ் சூரியவன்சி மிகப்பெரிய ஒரு பவுலரை ஸோ பத்திரானாவை 6 சிக்ஸர் தொடர்ந்து அடிச்சிருக்காரு. இதுதான் வேர்ல்டு முழுக்க பேசப்பட்டு இருக்கு. இதை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்க கற்றுக்கலாம் போடுங்க. இன்னும் பயிற்சி போட்டி வந்து காத்துட்டு இருக்குங்க. டெய்லியும் வந்து பயிற்சி போட்டி வந்து ப்ளே பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி தகவல் வந்திருக்கு. ஏன்னா வந்து மேட்ச் ரொம்ப நாள் இருக்கிற ஆரம்பிக்கிறதுக்கு. அதனால் வந்து முதல்ல பயிற்சி போட்டி நம்ம வந்து விளையாடலாம் அப்படிங்கிற மாதிரி 2 ஏ டீமுங்கள் வந்து கிளம்பி இறங்கியிருக்காங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்த பயிற்சி போட்டியில் ஸ்ரீலங்கா கம்பேக் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத. எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்கா அணி க்ளோஸாக நினைக்கிறேன். ஏன்னா இந்த அளவுக்கு இந்தியா தரமாக பேட்டிங் ப்ளே பண்ணுறாங்க. முக்கியமாக வைபவ் சூரியவன்சி என்ன மோடில் இருக்கான்னு தெரியல, செம்மையாக ப்ளே பண்ணுறாரு. இதை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க கத்தில் போடுங்க.